பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகளும் எங்களுக்கு புதிதாக இருக்கின்றது கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எப்பொழுதும் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வசனத்தை படிக்கும்பொழுது நீர் எங்களுடைய சிந்தையை அதற்கு செவி சாய்க்க நீர் உதவி செய்தாலும் கர்த்தாவே, அதை எங்களோடு பேச வேண்டுமென்று நாங்கள் கேட்கின்றோம். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின் மூலம் நீரை இந்த நேரத்தை ஆசீர்வதித்தாலும் நடத்தியாரலும் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்னைக்கு நம்ம 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நிறுத்தினால இப்போ 15லேருந்து பார்க்கலாம். இப்போ அவருடைய சொந்த ரத்தத்தை, பழுதற்ற ரத்தத்தை கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதனால் அவர் நமக்கு இந்த நமக்கு மத்தியஸ்தரா, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா அவர் வர்றார். அப்போது மத்தியஸ்தரா அவர் என்ன பண்ணுறார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பரிசுத்தமான பிதா கடவுளுக்கும் பாவமுள்ள மனிதராகிய நமக்கும் இடையே இருக்கிற அந்த பாவத்தை எடுத்து விட்டார். அதனால் வருகின்ற குற்றச்சாட்டுகள், அதனால் வருகிற தண்டனை எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டார். அது ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தடைகள் எல்லா தடைகளும், சட்டப்பூர்வமாக இருக்கிற தடைகள், அப்புறம் நமக்கு சொந்தமாக நம்முடைய சொந்த பாவத்தினால் இருக்கிற எல்லா தடையும் அவர் அகன்று போக பண்ணிட்டார் ஒரு மத்தியஸ்தராக. இது யாருக்கெல்லாம் பண்ணார் அப்படின்னு கேட்டால், யாருக்கெல்லாம் பண்ணார்? இது எல்லாத்துல இருக்கிற எல்லாருக்கும். இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்களுக்கும் சரி, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் மத்தியஸ்தராக பண்ணுறார். பண்ணிட்டு அங்கே 16வது வசனத்தில் பார்த்தா, ஒரு சாசனத்தை எழுதுவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அப்போ அங்கே சாசனம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த சாசனம்னா இங்கிலீஷில் பார்த்தா அது டெஸ்டமெண்ட், உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது 2 பேருக்கும் இடையே செய்கிற ஒரு உடன்படிக்கையாக இருக்குது. அப்போ அந்த அடுத்த பார்ட்டி அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளாத போயிடலாம் அந்த உடன்படிக்கை. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து கொடுக்குற உடன்படிக்கை என்ன? நமக்கு அவர் கொடுக்குற உடன்படிக்கை நித்திய ஜீவன் இல்லையா? அதை நம்ம விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த உடன்படிக்கையின் ஒரு நிபந்தனை. அவரே எல்லாத்தையும் செய்து முடிஞ்சிடறாரு. அதை நமக்கு கொடுக்குறாரு. அதை நம்ம விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதனால் வருகிற அந்த சுதந்திரம் எப்போ வருதுன்னு பார்த்தா, உடன்படிக்கையில் வர சுதந்திரம் எப்போ வரும்? அந்த நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, ஒரு உயில் எழுதுறாங்கன்னா அந்த உயில் எழுதினவர் செத்த பிறகு தான் அந்த சுதந்திரம் வரும். அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நமக்காக மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அப்போ நம்ம கடவுளை விட்டு அகன்று இருக்கிற எல்லா பாவைகளும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்போ முதலாம் உடன்படிக்கை அது பார்க்கும்போது அது இந்த நியாயப்பிரமாணத்தில் வர உடன்படிக்கை. அது எப்படி அது எஃபெக்டிவ் ஆகுதுன்னா, இந்த மிருகங்களினுடைய இரத்தத்தினால. அப்போ உடன்படிக்கை கூட கனெக்டாக இருக்கிற எல்லாமே இரத்தத்தினால்தான். அது ரத்தத்தினால்தான் அது செயலுக்கு வருது, செயல்பாட்டுக்கு வருது. ஸோ அப்போது பழைய ஏற்பாட்டில் அது ஒரு
அடையாளமாக நம்ம இப்போ கடவுள் நமக்கு காட்டியிருக்கார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது அதை வந்து கிறிஸ்துவே செய்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால தான் வந்து இந்த புஸ்தகத்தினுடைய ஆர்கியூமெண்ட்டே என்னன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். அதுதான் அந்த ஆர்கியூமெண்ட்டே. ஸோ அதை இவர் ப்ரூவ் பண்ணே வர்றார். 21-22 வசனம் 9ஆம் வரியத்தில் பார்த்தோம்னா என்ன சொல்கிறார்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஸோ அப்போ சுத்திகரிப்பு, சுத்தம் செய்வது வந்து கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால். அப்புறம் 23 பார்த்தோம்னா, அவர் பரலோகத்தில் உள்ள சாயலானவர்களை இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டிய இருந்தது. இப்போது வந்து அவர் பரலோகத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்து இதில் தேவாலயத்திற்கு போகிறார். அப்போ அந்த ஸ்தலத்துக்கு அவர் போகும்போது இப்போ இங்கே சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற அந்த ஸ்தலமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பூலோகத்தில் இருக்கிற ஸ்தலமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சொல்லுது. அப்போ ஏன் வந்து ஒய் ஷுட் த எர்த்லி டேபர்னக்கிள் பி சாங்டிஃபைட் அப்படின்னு கேள்வி கேட்டால், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த தேவ ஸ்தலம், ஆல்டர், தேவ கூடாரம் ஏன் வந்து அதை சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா பாவமுள்ள மனிதன் அங்கே போகிறான் அப்படின்னு. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஸ்தலமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? ஏன்னா அங்கே பாவமுள்ள மனிதனை கடவுளை அங்கே தான் சந்திக்க வைக்கிறார். ஸோ பாவமுள்ள மனிதன் அங்கே இருக்கிறனால the heavenly tabernacle also has to be sanctified. So both places have sanctified. ஆனால் அது அந்த சாங்டிஃபிகேஷனுக்கு யார் இங்கே பரலோகத்தில் பண்ணால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால அதை பண்ணுறதை பார்க்குறோம். அதனால் பரலோகத்தில் இருக்கிற அந்த ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் கூட சுத்திகரிக்கப்பட வேண்டும். இது ஒரு அடையாளமாக இருந்தது. அது வந்து ஒரு நிஜமாக இருக்கிறது. இப்போ இந்த லேவியராகத்தில் இருந்த ஆசாரியர்கள், லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட் வந்து when they go inside, அவங்க வந்து தூப வர்க்கத்தெல்லாம் எடுத்துன்னு போகணும் இல்லையா? அப்போ அவங்க உள்ளே போகிறப்போ எப்படி இருந்தது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ், how it was when they went into the holy of holies, the high priest, there was no light, கரெக்டாக? ஸோ it was dark. and then அவங்க அந்த தூப வர்க்கத்தையும் எடுத்துன்னு போகணும். அப்போ அவங்க போகிறப்போ இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ஒரு திரை மாதிரி இருந்துச்சு. கடவுளை முகமுகமாக பார்க்காதபடி இருளாக இருக்குது, தூப வர்க்கம் இருக்குது. அப்போ அவங்க பார்க்க முடியுமா? ஸோ பார்க்க முடியாது. அதுவே அவங்களுக்கு ஒரு திரையாக இருக்குது. ஆனால் இந்த பரலோகத்தில் இருக்கிற ஸ்தலத்தில் இயேசு கிறிஸ்து போகிறப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் கிறிஸ்டர் ஃபேஸ் டு ஃபேஸ் போகலாம். அப்போ அதில் என்ன காட்டுறாருன்னா, ஒரு முழுமையான உறவை ஏற்படுத்தியிருக்கார். பர்ஃபெக்ட் ஃபெலோஷிப் பண்ணுறார். அது அந்த பர்ஃபெக்ட் ஃபெலோஷிப் எப்படி பண்ணுறாருன்னா, பை இஸ் பர்ஃபெக்ட் ஸ்டெயின்லெஸ் ஆஃபரிங். ஸோ மனிதனுக்கும் நமக்கு அதனால் வர காரியம் என்ன பார்த்தா, மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். நம்ம வந்து முகமுகமாக கர்த்தர் எடுத்து பார்க்க அந்த வழியை பண்ணியிருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே போன மாதிரி நாம் வந்து we can go there. It is அந்த இலைப்பாறுதல், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக பிரவேசிக்க முடியும். அதுதான் இது காட்டுது. அப்புறம் அவர் வந்து ஒரே தரம் வந்து பிரவேசிட்டார். ஆனால் ஆசாரியன் என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும். இவர் ஒரே தரம் போயிட்டார். இந்த உலகம் உண்டான நாள்லேருந்து பாவத்துக்கு எது தேவையாக இருந்தது? கரெக்டா சொல்லுங்க. சாக்ரிஃபைஸ், பலி தேவைப்பட்டுதே இருந்தது. அப்போ அதை தான் நம்ம அடையாளமாக பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்து வந்து அந்த பலியை கொடுத்துட்டார். அப்போ கிறிஸ்து வந்து மீண்டும் மீண்டும் கொடுக்கணும்னு பார்த்தா தேவையில்லை. அவர் வந்து அவருடைய பலி வந்து நேரத்துக்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு பலியாக இருந்தது. ஹி இஸ் அப்பார்ட் ஃப்ரம் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இட்ஸ் அ ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆஃபரிங்.
அப்படி இல்லைன்னா அவர் எவ்ரி ஜென்ரேஷன் வந்து வந்து போயின்னு இருக்க வேண்டியிருக்கும். ஹிஸ் ஆஃபரிங் இஸ் யூனிவர்சல். ஓகே, ஸோ ஸோ இட் இஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆஃபரிங். அந்த வசனம் சொல்லுது, 26ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம். உலகம் உண்டானா அநேக பாடுபட வேண்டியிருக்கும், அவர் தமிழாக பலிகளில் பாவங்கள் நீக்கப்பட்டார், இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இப்போ இந்த கடைசி காலம் சொல்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா, நம்ம கலேஷியன்ஸில் பார்க்குறோம்ல, அந்த அப்ராப்ரியேட் டைம் கேம், ஹி சென்ட் இஸ் சன், சரியான நேரம் வந்தபோது அவர் அவருடைய குமாரனை அனுப்பினார் சொல்கிறோம். அப்போ என்னன்னா, அவருடைய திட்டத்தில் இந்த எல்லா ஏஜஸ் காலங்களெல்லாம் நிறைவேறி கொண்டு வரும்போது, அது நிறைவேறும்போது அவர் வந்து இதை கொடுத்துட்டார். ஸோ அந்த காலம் அது கலேஷியன் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ அவர் ஒரு தடவை இந்த பலி கொடுக்க வந்தார். இன்னொரு தடவை எங்கே வந்தாருன்னு கேட்டால், 2வது தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டு அங்கே அப்பியர் ஆனார். 3வது அப்பியரன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா, இப்போ நமக்காக பிதாவினிடத்தில் அப்பியர் ஆகி கொண்டிருக்கார். அப்புறம் இன்னொரு அப்பியரன்ஸ் இருக்குது, அவர் எப்போ வரும், மீண்டும் நமக்காக வருவார். ஸோ அவர் பிதாவினிடத்தில் அப்பியர் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து அங்கே நம்ம அவருடைய ப்ரெசன்ஸுக்கு போகலாம். அவர் மூலமாக நம்ம போகிறது ஈஸியாக இருக்குது. அப்போ அவர் ஒரே தரம் மரித்த அவர் இப்போ நியாயம் தீர்க்கலாம். எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் மீண்டும் வருவார். அதான் இந்த 9வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. ஸோ இந்த 9வது அதிகாரத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏன் வந்து இது அவங்களுக்கு அவ்வளோ எழுத வேண்டியிருக்கு, இல்லை திருப்பி எழுதுறாருல, பழசு புதுசு அப்படின்னு எழுத வேண்டிய காரியம் இருக்குதுன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்ணால் பார்க்கக்கூடிய தொடக்கூடிய இந்த அழிந்து போகக்கூடிய காரியங்களை வந்து அவங்களுடைய குற்றமுள்ள மனசாட்சிக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு தப்பு பண்ண வேண்டியது, அப்புறம் போயிட்டீங்க இது பண்ண வேண்டியது, உணர்வே இல்லாமல். ஸோ இது விசிபிள், tangible, physical things, they consider it as fetish அப்படின்றாங்களே, they consider it as idols. So to appease their conscience, guilty conscience. So that is why they are not able to come out of that. So they become addicted to it. So the same thing is possible for us also. ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்டர்னலில் இருக்கிற காரியங்களை நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவல் நினச்சிட்டு, அப்போ அதுக்கெல்லாம் ரெகுலராக வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கலாம். இல்லாட்டி நம்ம வாழ்க்கைக்கும் வேதத்திற்கும் சம்மந்தமே இல்லாத அதை சுற்றி இருக்கிற எக்ஸ்டர்னல் காரியங்கள் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, என்னாகும் 21:4-9 அவர் வந்து அந்த பிரேசன் சர்பெண்ட்டை கொடுக்குறாரு ஒரு ஹீலிங்க்கு, பாம்பு கடிக்கிறப்போ. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அதை 800 வருஷம் கழிச்சு 2 Kings 2 ராஜாக்கள் 18:1-4 பார்க்குறப்போ அதுக்கு இன்சென்ஸு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ டோட்டலி அப்பார்ட் ஃப்ரம் தி மீனிங் ஃபார் வாட் இட் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட். அது எதுக்காக கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு முழுவதும் மாறாக பண்ணுறத பார்க்குறோம். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப இருக்குது எல்லா இடத்துலையும். அதுதான் மனித இயல்பாக இருக்குது. ஸோ we magnify what is seen, what is visible, what is physical, to appease our conscience and live the life which Christ gives and the word gives. So this is 9th chapter. And if you go to 10th chapter, 10th chapterலையும் இதை தொடர்ந்து பேசுகிறார். நியாயப்பிரமாணம், பலி, கிறிஸ்து, பலி, அதுதான் தொடர்ந்து பேசுறதை பார்க்குறோம். அப்போ இது எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மலாம் நான் அப்பப்போ இந்த ரெசிபியெல்லாம் படிப்பேன், இல்லாட்டி கேட்பேன். அது கேட்டுனே இருந்தால் சாப்பாடு வருமா? அந்த மாதிரி தான் நியாயப்பிரமாணம் இருக்குது. ரெசிபி பார்த்துனே இருக்கிறது, ஆனால் சாப்பாடே பண்ணுறது கிடையாது. ஸோ அதுதான் ஷேடோ மாதிரி இருக்குது. அப்புறம் நியாயப்பிரமாணம் இதில் இன்னொரு மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒருத்தர் திருமணம் பண்ணுறாங்க. அப்போ திருமணம்ன்றது ஒரு உடன்படிக்கை. அப்போ அவங்களுக்கு எப்போ சண்டை வர்றப்பெல்லாம் போய் மீண்டும் போய் திருமணம் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும்?
சண்டை அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி திருமணம் பண்ணணும்? எத்தனை வாட்டி ஒரு 2 பேருக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வாட்டி வருது இல்லை? ஒரு நாளில் சில டைமில் 2 வாட்டி வரும், 3 வாட்டி வரும், சில டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக பயங்கர பவர்ஃபுல்லாக வரும். அப்போ ஒரு வாட்டியும் போய் பண்ணுவாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் எப்படி இருந்துச்சுன்னா, கடவுள்கிட்ட வர்றப்போ இந்த மாதிரி இருக்குது, அப்புறம் போகிறப்போ அவங்க டைவர்ஸ் ஆகிட்ட மாதிரி, அப்புறம் திருப்பி எட்டுன்னு வந்து பலிப்படுத்த பண்ணி திருப்பி உடன்படிக்கை பண்ணுற மாதிரி, அப்புறம் திருப்பி போயிட்டு டைவர்ஸ் ஆன மாதிரி. இப்போ அந்த மாதிரி தான் அந்த நியாயப்பிரமாணம் இருக்குது. ஆனால் கிறிஸ்து வந்து அதை முழுவதுமாக, இது ஒரு எக்ஸாம்பிள் தான், எடுக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த லா வந்து எப்படி பார்த்தா, இட்ஸ் லைக் அ குக்கிங் புக், இட் இஸ் லைக் அ மேரேஜ் தட் கெட்ஸ் இன் டு டிவோர்ஸ் ஆஃபன் டைம்ஸ், அந்த மாதிரி. அப்போ இந்த நிழல்னு சொல்கிறப்போ அது என்ன குறைக்குதுன்னா இன்டெஃபினட்னஸ், அண்ட் இட் இஸ் நாட் சஸ்டெயினபிள். அது ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்குது, அது தக்க வைத்து கொள்ள முடியாதது. அது வந்து ஒரு உண்மை இருக்குது, ஒரு ரியாலிட்டி இருக்குது அப்படின்றத காட்டுறது தான் இருக்குது, அது மட்டும்தான் கொடுக்குது. ஏன்னா அது எப்போ தொடர்ந்து அதை வந்து நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்கணும். அவங்க அதுவே என்ன சொல்லுதுன்னா, இது இப்போ தொடர்ந்து உண்மை இருக்குது, வரப்போகுது அப்படின்றத புதுப்பிக்குது. அப்போ இந்த நியாயப்பிரமாண சட்டங்கள்லாம் வந்து எதையுமே வந்து முழுமையாக மாற்றலை. அதனுடைய தொடர்ச்சியான புதுப்பித்து ரினியூ பண்ணுறது எதை காரணம், அதனுடைய இன்எஃபிஷியன்சியை காட்டுது, அதனுடைய பயனற்ற தன்மையை அது காட்டுறது. ஸோ வருஷம் அவங்க அதை பண்ணணும். அவங்க ஸோ அப்போ அவங்க பண்ணுறதன் மூலம் அவங்க என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு முன்னாக வரப்போகிற சிலுவையை பார்க்கணும். தே ஷுட் லுக் ஃபார்வர்ட் டு த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் அதை காட்சி. நம்ம வந்து we look backward to the cross of Christ, but Christ தான் சென்ட்ரல் பாயிண்ட். அப்போ அவங்க பார்த்துருக்கணும், ஆனால் அவங்க பார்க்கல. ஸோ they needed this much explanation of their system. இது வந்து 1 to 4 வசனத்தில் நான் இப்போ சொன்னதை பார்க்கலாம். 5 to 10 பார்த்தோம்னா அது வந்து ரெஃபரன்ஸ் வந்து Psalm 7 to Psalm அது வந்து ஒரு சங்கீத ரெஃபரன்ஸு. ஐ திங்க் இட் இஸ் Psalm 7, வேர் பை த பிளட் ஆஃப் கோட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூ ஆர் நாட், தேர் இஸ் நோ டெலிவரன்ஸ்ன்னு சொல்லுவார் அந்த சாமில். ஸோ அப்போ அதில் என்ன சொல்லுதுன்னா, அந்த சங்கீதம் கரெக்டாக தெரில, நான் தப்பாக குறித்து வச்சிருக்கேன். Psalm 47 to 9, கரெக்ட். Psalm 47 to 9, it speaks of blood of goats. ஸோ பாவத்திலேருந்து வர விடுதலை இந்த மிருகங்களினுடைய ரத்தத்தினால வர்றது கிடையாது. ஸோ அதனால தான் கிறிஸ்து வரார். அந்த சங்கீதத்தில் பார்த்தோன்னா அது சொல்லுது கடவுளுடைய சித்தத்தினால் வருகின்றார். அப்போ கடவுளுடைய சித்தம் அப்படின்னு பார்க்குறப்போ அதே லெவலில் தான் கிறிஸ்துவின் சித்தமும் இருக்கு. You read that Psalm, Benita? Yeah. அப்போ அவர் என்ன சொல்றார்? I delight to do your will. So when he say your will, Christ will also, it's God's will and also Christ's will. His will also was equivalent to the will of the Father. So it is not Father above and he has to, but he submitted in his humanity, but he also had his will was no less than God's will, and he offered it with the eternal ஸ்பிரிட்ஸ். அப்போ இங்கே ஆர்குமெண்ட் என்னன்னா, அவர் தான் வந்து உண்மையான பலி, பாவத்துக்கு உண்மையான பலி, கடைசி பலி, அதுதான் ஆர்குமெண்ட்டு. அப்போ இந்த லேவியர்கள் வந்து அவங்க வந்து பலிகளை கொடுத்தார்கள். அவங்க ஏன் பலிகளை கொடுத்தார்கள்னா, முழுவதுமாக கடவுளுடைய அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதற்காக பலிகளை கொடுக்குறாங்க அவங்க.
ஆனால் இங்கே கர்த்தர் கீழ்ப்படிந்தார், அவருடைய சித்தமும் அதுவாக இருந்தது. அப்போ லேவியர்கள் இஸ்ரேல் மக்கள் அந்த பலியை கொடுக்க தவறும் போது கர்த்தருக்கு அதில் கோபம் வந்தது. He had no pleasure when they stopped giving, when they failed to pay for sin. ஒரு 2 டைமில் 2 விதமாக இது, when they failed to pay for sin, God had no pleasure. ஒன்று வந்து உணர்ந்து அவங்க பே பண்ணாதப்போ கடவுளுக்கு கோபம் வருது. இன்னொன்று வந்து சடங்காக பண்ணுறப்போ கடவுளுக்கு கோபம் வருது. ஏன்னா ஐசையாவில் கேட்குறாருல, இந்த பலியெல்லாம் எதுக்கு, எனக்கு இங்கே உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எந்த தான், இதை எனக்கு ஏன் கொடுக்குறேன்னு கேட்குறாரு. அது எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு ஐசையாவில் சொல்கிறார். ஸோ தட் இஸ் வாட் தட் வேர்ஸ் சேஸ். அந்த 7th வேர்ஸ் பார்த்தோம்னா 10ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், அதுக்கு மெசியாவுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் அவர் அதில் சொல்றார். நியாயப்பிரமாணத்தைப்படி பலியும் காணிக்கையும் சகோதரன், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வது நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுக்கு வந்த சித்தம் என்னது? 1வதை நீக்கி போட்டு 2வதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் அவர் வராது. அப்போ அது அப்படி வரும்போது அப்போ இட் ஷோஸ் த இன்காம்பிட்டன்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஒன். 1வது அந்த பலி வந்து அது வந்து முழுமைப்படுத்த முடியவில்லை என்றதை காட்டுறதுக்கு தான் இந்த வசனம் அது இருக்குது. அதுதான் கடவுளுடைய சித்தமாகவும் இருக்குது. அதனால் அவர் அதை வந்து தள்ளி வச்சுட்டு பர்மனெண்ட்டாக இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை எடுத்து கொண்டு வருகிறார். ஸோ பழைய ஏற்பாட்டை எடுத்துட்டு இங்கே புது ஏற்பாடை நிலைநிறுத்துகிறார். அகைன் அதுதான் இந்த புக்கினுடைய மெயின் எம்ஃபசிஸ். ஸோ 10th verse, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலிப்பிடத்தினாலே, அந்த சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்படினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து ஒரு சித்தம் போட்டிருக்கு, வில். இயேசு கிறிஸ்து அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இங்கே போட்டிருக்கிற சித்தம் வந்து காட்ஸ் வில். காட்ஸ் வில் ஃபார் which Messiah came to do. ஸோ இது வந்து கான்ட்ராஸ்டாக பார்க்கும்போது அங்கே பல பலி, இங்கே வந்து ஒரே பலி, ஒன்ஸ் ஃபார் ஆல் பலி. அப்புறம் இன்னொன்று வந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் கடவுளுடைய சித்தமும் கூட. அதை வந்து மெசியா இங்கே நமக்காக செய்தார். இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் போடுறது வந்து அது வந்து ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒரு காரியமாக போட்டிருக்கு. அப்போ வந்து இங்கிலீஷில் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவன் சாங்டிஃபைடு அப்படின்னு இருக்குது. அப்போ அது வந்து அது என்னத்தை காட்டுதுன்னா, அது வந்து நிரந்தரமாக இருக்குது, நிரந்தரமாகவும் இருக்குது, தொடர்ச்சியாகவும் இருக்குது. அப்போ அடிக்கடி நம்ம பண்ண தேவையில்லை. இது வந்து அந்த நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம மீண்டும் மீண்டும் ரட்சிக்கப்பட தேவையில்லை. அது வந்து நிரந்தரமாக இருக்குது, நிரந்தரமாக இருக்குது, தொடர்ச்சியாகவும் இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கைக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒருவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் இதில் தான் வாழணும். மீண்டும் மீண்டும் வந்து ரட்சிப்பை அவன் இழக்க மாட்டான். அது 10வது வசனத்தில் ஹைலைட் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருந்து ஆசாரியர்கள் வந்து இதை செய்து முடிச்சிட்ட பிறகு திரும்பி அவங்க வந்து செஞ்சு அந்த பலியை கொடுத்துட்டே இருக்காங்க. ரோம் வந்து எருசலேம் அழித்து தேவாலயத்தை முழுசாக அழிக்கிறவர்களும் 70 AD வரலும் அவங்க அந்த பலியை கொடுத்துட்டே இருக்காங்க. 11வது வசனம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறாங்க திருப்பி. அவன் 11வது வசனம் சொல்லுது, அந்த ஆசாரியன் வந்து எப்பவுமே நின்றுனே இருப்பான், அவன் போய் உட்கார முடியாது. இப்போ இது உள்ள அந்த லேவி ஆசாரியன் உள்ளே போகிறப்போ ஹி ஹேஸ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட். அதை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னா கிறிஸ்து போய் என்ன பண்ணார்? அமர்ந்தார். ஹி சாட் இன் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். ஸோ அதுவும் வந்து இட் ஷோஸ் அவங்க பண்ண அந்த ஒர்க்கை வந்து இட் நெவர் ஃபினிஷ்ட். அண்ட் கிரைஸ்ட் ஒர்க் வந்து இட் வாஸ் ஃபினிஷ். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபினிஷ்டு ஒர்க்கை செட் அசைட் பண்ணிட்டு இன் டெஃபையன்ஸ் ஆஃப் காட்ஸ் வில் தே ஆர் டூயிங் த ஸ்டாண்டிங் ஒர்க். ஸோ அந்த ஃபினிஷ்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ
அவரோட தன்னையே கொடுத்தனால முடிவில்லாத பலன்களை அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கொடுத்து வர்றார். அதற்கு வந்து ஒரு முடிவு இல்லை. The never ending results he has bought because of his offering. அதுவும் பார்த்தா அந்த கான்ட்ராஸ்ட். அவங்களது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு முடிவு, ஒரு வருஷமும் வந்து கொடுக்கணும், அப்போ தான் அடுத்த வருஷம் அவங்க போக முடியும். இங்கே கிரைஸ்டனுடைய இது வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால் அவங்க தொடர்ச்சியாக நின்றுனே இருக்கணும். ஆனால் நான் கிறிஸ்து வந்து முடிச்சுட்டு உட்காந்துட்டார். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் பார்க்கும்போது அதில் என்ன சொல்கிறாருன்னா, he perfected. அப்போ பர்ஃபெக்டட் இங்கே சொல்கிறப்போ அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவரை முழுமைப்படுத்தி இருக்கிறார். he brought to completion. அதுதான் அதனுடைய மீனிங். அப்போ அந்த கம்ப்ளீஷன் ஸ்டேட்டில் வித் ஆல் த பெனிஃபிட்ஸ், அதனால் அதன் கூட வர எல்லா பலன்களையும், அப்போ நம்ம வந்து ஒரு விசுவாசியாக ஆகும்போது கிறிஸ்து நம்மை முழுமைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அவர் நமக்குரிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிட்டு அமர்ந்து இருக்கார். அதன் கூட வருகிற எல்லா பலனையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது வந்து ஒரு நிரந்தரமான நிலை. 15, 16, 17, 18 வசனங்களை பார்த்தோம்னா எரேமியா தீர்க்கதரிசி அங்கே கோட் பண்ணுறாரு. அவர் எரேமியா தீர்க்கதரிசியை கோட் பண்ண ஏன் கோட் பண்ணுறாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசியை இதுதான் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால் அவங்க சிலுவையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். அவங்கள ஏற்றுக்கொள்ளனா அவங்க சிலுவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற அந்த காரியத்தின் ஒரு டிஸ்டிங்க்ட் நேச்சர், புதிய முறைமை, அதாவது புதிய வழி, புதிய உடன்படிக்கையின் வாட் ஆர் த டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ், விசேஷத்த தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்னென்ன சொல்லலாம்? distinct features of the new covenant. புதிய உடன்படிக்கையின் பழைய ஏற்பாடை கம்பேர் பண்ணி சொல்கிறீங்களா? திரும்ப செய்வாங்க. ஓகே, டிஸ்டிங்க்டாக என்னன்னு பார்த்தோம்னா, புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக நம்மோட கூட இருப்பார். அவர் இருக்கிறது மட்டும் இல்லாத நம்மை சுத்திகரிக்கும் வேலையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செய்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு அவங்கள தகுதிப்படுத்திட்டு போயிடுவார். அவங்க கூட எப்பவுமே இருக்க மாட்டார். அப்போ பழைய ஏற்பாடு விசுவாசிக்கும் ரட்சிப்பு இருந்தது, தாவீதுக்கெல்லாம் ரட்சிப்பு இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தாரா? இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசத்துக்கு ரட்சிப்பு இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்காரு, நம்மோடு கூட வாழறாரு. ஆள்றது மட்டும் இல்லாத நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அதனால்தான் ஜெரேமியா சொல்கிறாரு, அவங்க இருதயம் எப்படி இருந்தது? இட் வாஸ் லைக் அ ஸ்டோன். த ஹார்ட்ஸ் ஆஃப் ஓட்டியர் கம்பேர்ட் டு ஸ்டோன். ஏன் ஸ்டோன் சொன்னார்னா, அங்கே நியாயப்பிரமாணம் எதில் எழுதி கொடுத்தாரு? ஸ்டோனில் தான் எழுதி கொடுக்குறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, புதிய உடன்படிக்கையில் எங்கே எழுதுறேன்னு சொல்கிறாரு, உன் இருதயத்தில் எழுதுறேன்னு சொல்கிறார். அது ஒன்று, அது ஒரு பெரிய வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் உங்களுடைய பாவங்களை நான் என்றைக்கும் நினைக்க மாட்டேன். as far as the east and west are, so that is a great difference. ஆனால் அங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அவங்க பாவம் வந்து அவங்க எண்ணத்துக்கு வந்துனே இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்காட்டுற. இதை யார் சொல்லியிருக்கிறது? எரேமியா சொல்லியிருக்கு. அதை அவங்களுக்கு அதை எழுதுறவர் எடுத்துக்காட்டுறாரு. ஏன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் உங்கள் பழைய ஏற்பாடே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்றத இதை காட்டுறாரு. அப்போது நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம உற்சாகப்படுத்துகிற காரியம், நம்ம மோட்டிவேட் பண்ணுறது வந்து கிருபை தான், கிரேஸ். நம்மக்கிட்ட வந்து ஒரு செக்லிஸ்ட் இல்லை, லெவிட்டிக்கல் செக்லிஸ்ட் மாதிரி நீ இதை பண்ண இது 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 அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம வந்து டோட்டலாக கிரேஸ். ஏன்னா வந்து கிறிஸ்துவனுடைய நீதி நமக்கு அவர் கொடுக்கப்பட்டது. அவர் கொடுத்த அந்த சிலுவையில் கொடுத்த முடித்த வேலையினால்
அது ஒன்று. நமக்கு வந்து நியாயப்பிரமாணம் எங்கே இருக்குது? நம்முடைய ஹார்ட்டில் இருக்கு. நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார். அவர் வந்து நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய கிரியைகளை செய்யணும்னு ஒரு டிசையர் கொடுக்குறாரு. அதை செய்யறதுக்கு பலத்தையும் கொடுக்குறாரு. அதனால வந்து ஜான் 10:10 சொல்லிடுற மாதிரி we can live an abundant life. He came to give an abundant life. So we can appropriate all things which is said in 2 Peter chapter 1 and verse 3 to 8. அதை வேகமாக படிக்கணும்னா, தம்முடைய மகிமையினாலும் காரணத்தில் நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்தியை வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி அந்த வல்லமையை நமக்கு தந்திருக்காரு. இச்சையினால் உலகத்தில் உள்ள அந்த கேடுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்கள் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வாழுங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்போ அந்த 3-4 வசனத்தில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை சொல்லியிருக்கு. அப்போ அதனால நம்ம அந்த மாதிரி வாழலாம். இதே வந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-23 வரலாம் பார்க்குறப்ப கூட ஆவியின் கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் கனி எப்படி வருது அங்கே? The Holy Spirit in us. We don't produce the Spirit of so we can live freely in Christ. So இந்த இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் வந்து இதுதான். நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் 19ஆவது வசனத்துலேருந்து பார்க்குறப்போ மீண்டும் வந்து அவர் சொல்லி கொண்டு வர்றது என்னன்னா, அங்கே வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே இயேசுவானவர் தமது மாம்சத்தினாலே திரையின் வழியை புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்தை அப்படின்னு சொல்றார். இப்போ நம்மளுக்கு வந்து பரிசுத்த ஸ்தலம் பற்றி அவ்வளோ தெரியாது இல்லை. இப்போ ஒரு புறஜாதியார்கிட்ட போய் நீ பரிசுத்த ஸ்தலம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் யூதருக்கு வந்து நல்லா புரியும். ஆனால் ஏன்னா யூதருக்கு எழுதுன கடிதம். அப்போ அவர் புதிதும் ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லி அவருடைய ரத்தத்தினால் உண்டாருனா, அது வந்து மிருகத்தின் ரத்தத்தினால் அல்ல அப்படின்றத காட்டுறதுக்கு அவங்களுக்கு அதை தெளிவாக சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு புதிய வழியை அவர் ஆரம்பித்து இருக்கிறார். அந்த வழி வந்து என்னது? புதிதாயும் இருக்கு, ஜீவனுள்ளதமாய் இருக்குது. அப்போ அவர் ஆரம்பித்த அதை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அவர் அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கார். ஸோ அவங்க வந்து இதுக்குள்ளே வரணும். எல்லாரும் அதுக்குள்ளே வரணும். நம்ம வந்து காஸ்பலை கேட்டு விசுவாசிக்கும் போது மற்ற ஜென்டைல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ அவர் அதை ஆரம்பிச்சிருக்கார். அது ஆரம்பித்தது எப்படி? அவருடைய ரத்தத்தை தெளித்து he sprinkled his blood. அப்போ அந்த பழைய வழி is a dead road. Old there is no life there. So because of that, Old Testament is an index finger for the New Testament. அது வந்து காட்டுது புதிய ஏற்பாடு தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் வழி. அப்புறம் அதில் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய ஃப்ளஷ் தான் மூலியமாக அது உண்டாயிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போது அங்கே இருந்த வெயில் என்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய he went through the veil of his flesh-ன்னு இருக்குது. அப்போ how can its flesh can be a veil அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து வந்து மனிதனாக இருந்தவர்களும் அந்த வழி ஓப்பன் ஆயிருந்துச்சா? இட் வாஸ் பார்ட், ரைட்? ஒன்லி அவர் செத்த பிறகு தான் அந்த வழி ஓப்பன் ஆகி இருந்துச்சு. மீண்டும் அது மிக முக்கியன்றதற்காக அவர் தான் அந்த பலி. அது அங்கே பாயிண்ட், அதுதான் அந்த பாயிண்ட்டு. ஸோ அன்க்ரூசிஃபைட் சேவியர் இஸ் நோ சேவியர். இயேசு கிறிஸ்து வந்து குரூசிஃபை ஆகலைன்னா அந்த சாத்தான் வந்து ஐடியா கொடுத்தான்ல, இங்கேருந்து குச்சி நான் அவனுக்கு எல்லாத்தையும் கொத்துறேன். ஒருவேளை அப்படி ஆயிருந்துச்சுன்னா இந்த திரை வந்து 2ஆக கிழிந்து இருக்காது, இந்த புதிய வழி உண்டாயிருக்காது. ஸோ கிறிஸ்து வந்து அதை அந்த மாதிரி கொடுத்தனால ஒரு காணக்கூடாத அந்த கை வந்து
அந்த காண்கின்ற திரை சிலையை கிழித்து போட்டது. அப்போ அது அவங்களுக்கு எதை காட்டுதுன்னா, உங்களுக்கு வந்து வழி ஓப்பன் ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸு ஆஃபரிங்ஸை நிறுத்தணும், இந்த லெவிட்டிக்கல் ப்ராக்டிஸை நிறுத்தணும் அப்படின்னு காட்டுது. ஆனால் அவங்க அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண விரும்பலை ரொம்ப பேர். ஆனால் அதில் சிலர் வந்து பர்சிக்யூஷன் இருக்கிறதுனால கிறிஸ்துவ கிட்ட வராங்க. ஆனால் பர்சிக்யூஷன் இருக்கிறதுனால ஒருவேளை ஒரு மெசையா இல்லைன்னு போக பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்காக தான் மெயினாக இந்த கடிதம் எழுத பண்ணுறது. அதனால அவங்களுக்கு he is exhorting them to go forward, don't look back. So 21 and 22 was if you look at அவர் வந்து ஒரு பிரதான ஆசாரியர் மட்டும் கிடையாது, அவர் மிக பெரியவர் அப்படின்னு சொல்கிறார். மிகப்பெரிய ஆசாரியர். ஏன்னா அவர் யாருடைய வீட்டிற்கு பிரதான ஆசாரியர்? ஹவுஸ் ஆஃப் காட். யூ ஆர் ஆல் ஹியர். அது ஒரு அதனால் அவர் மிகப்பெரிய பிரதான ஆசாரியர். அப்புறம் இன்னொரு காரியம், அவர் வந்து எல்லா டிஸ்பென்சேஷனில் இருக்கிற பிலீவர்ஸையும் சேவ் பண்ண முடியும், சேவ் பண்ணுறார். ஸோ அகெயின் ஹீ இஸ் ஸோ கிரேட். அதை சொல்லிட்டு அவங்களுக்கு அவர் சொல்கிறார், ஹீ இஸ் எக்ஸாட்டிங் தம் டு ட்ரா நியர் ஆஸ் பிலீவர் ப்ரீஸ்ட் வித் அ ட்ரூ ஹார்ட்னு போட்டுருது. நெருங்கி வாங்க, உண்மையான இருதயத்தோடு வாங்க அப்படின்னு போடுது. அப்போ உண்மையான இருதயம் அப்படின்னு சொல்கிறப்போ கரையற்ற கடவுள்கிட்ட வரணும்னா நம்ம பரிசுத்தம் ஆகிட்டா தான் வரணும் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்கல்ல. சில டைமில் ரட்சிக்கப்பட்டுறாங்க, அப்புறம் வந்து ஊழியம் செய்யணும், இல்லை நான் தகுதி இல்லை அதுக்கு, அப்படியே சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி உண்மை சொல்ல, இங்கே உண்மையான ஹார்ட், ட்ரூ ஹார்ட்னு சொல்கிறப்போ, சின்சியராக அவர் சொல்கிறப்போ த ரைட் ஆட்டிடியூட். வி கேன் பி ஃபால்ட்டி, நம்மக்கிட்ட தப்பு இருக்கலாம், ஆனால் நம்ம சிந்தை வந்து இப்போ ஒரு உண்மையான சிந்தையாக, சரியான சிந்தையாக, வித் ரைட் ஆட்டிடியூட் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வர சொல்கிறார். உண்மையான அந்த சிந்தையை நமக்கு கிறிஸ்துவே நமக்கு எக்ஸாம்பிளாக மாதிரியாக வைத்திருக்கிறார். அங்கே வர்றதும் வந்து ஃபுல் அஷூரன்ஸ் கூட வர சொல்கிறார், முழு உறுதியோடு. எப்போ உறுதி இருக்காதுன்னா, விசுவாசம் இல்லாதப்போ தான் உறுதி இருக்காது. ஃபெய்த் இருந்தால் லேக் ஆஃப் ஃபெய்த், லேக் ஆஃப் அஷூரன்ஸ். ஸோ விசுவாசத்தோடு வர சொல்கிறார். ஏன் வந்து வர சொல்கிறாரு? வந்தால் அவர் கொடுக்கும் அந்த வாழ்க்கையில் பங்கு கொள்ளலாம். அவர் அங்கே வந்து இட் பர்ச்சேஸ் யுவர் கான்ஷியன்ஸ் சொல்லுது. அப்போ அவர் கொடுக்கும் அந்த சுத்திகரிப்பை நம்முடைய மனசாட்சியில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நான் மனசாட்சி சரியில்லை, நான் வரல, அப்புறம் வரேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதை சரி பண்ணுறது தான் அவர் கூப்பிடுவே ட்ரா நியர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் அவர் கொடுத்த அந்த ஜீவன், புதிய ஜீவனின் வழியை, அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம மன்னிப்பு பெறணும், நம்ம மனம் புதிதடையணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு விடுதலை, பல காரியங்களில் நமக்கு விடுதலைகள் வேண்டும். ஏன்னா நம்ம வளர்ந்து வந்திருக்கோம்ல, நம்ம முறையே பார்த்தா ஒரு லீகல் ஸ்பிரிட்டில் தான் இருக்கும். கடவுளுடைய காரியத்துலையும் சரி, கடவுள் அற்ற காரியங்களில் பார்த்தா நம்ம வழிமுறை அப்படி அதெல்லாம் வந்து விடுதலை வேணும். அப்போ அவர் எதை கொடுக்குன்னா, த தரோனஸ் ஆஃப் கிளென்சிங் இஸ் செட் ஹியர். அதுக்கு முழுவதுமாக நம்ம சுத்திகரிக்கப்படுகிற காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு இங்கே. அப்போ அவர்கிட்ட வர அவங்கள கூப்பிட்றாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. 23ஆம் வசனம் பார்த்தோம்னா, ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படின்றத வந்து திடமாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் அந்த நீங்கள் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை, நீங்கள் அறிக்கையிட்ட விசுவாசத்தை, கன்ஃபஸ்ட் ஃபெய்த், திடமாக பிரித்து கொள்ளுங்கள். பர்சிக்யூஷன்னால வேவர் ஆகாதீங்க, அலைசடி பட்டு போகாதீங்க, அப்போ பின்னாடி போயிடாதீங்க. பின்னாடி போன அந்த சந்ததி என்னாச்சு, எகிப்திலேருந்து வந்த சந்ததி பின்னாடி போன மாதிரி போயிடாதீங்க. ஸோ அவங்கள வந்து அலைசடைப்படாமல் இந்த உங்கள் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சொன்ன அந்த நம்பிக்கைகளை உறுதியாக இருங்க அப்படின்னு exhorted to hold firmly the hope. அது சொல்கிறாரு. 24வது வசனம் பார்த்தா டேக் கேர்ஃபுல் நோட் அப்படின்னு சொல்கிறார். 24 மேலும் அன்புக்கும் நற்கைக்கும் நாம் ஒருவர் கவனித்து, அப்படி அந்த வார்த்தை கவனித்து இருக்கு சொல்லிருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தைன்னு சொல்கிறாங்க. அது அப்போ எதை கவனிக்கணும்? ஆவிக்குரிய ஒருவருக்கொருவர் ஆவிக்குரிய காரியங்களில் கவனிக்கணும், ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேர். அப்போ ஒருவரை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். எதில்? இந்த நிலைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு உற்சாகப்படுத்த வேண்டும்.
அப்புறம் நிலைத்திருக்கிற இந்த வழியினுடைய கிரியைகளை செய்ய உற்சாகப்படுத்தணும். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையில் என்ன டிமாண்ட் இருக்குன்னா, தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் மியூச்சுவல் கேர். அது கட்டளை மாதிரி அது எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருத்தரை ஒருத்தர் ஸ்திரப்படுத்துவது, ஒருத்தரை ஒருத்தர் ஊக்குவிக்குவது, இது எதிர்பார்க்கப்படுகின்ற காரியமாக இருக்குது. ஆனால் நம்ம சில டைமில் என்ன பண்ணுறோன்னா, நான் டெய்லி சர்ச்சை வந்தால் வராத ஆளை பார்த்து ஏன் சர்ச்சை வரல, அதை ஊக்குவிக்கிறதா நம்ம நினைக்கக்கூடாது. ஊக்குவினா உண்மையாகவே ஊக்குவிக்கிற காரியமாக இருக்கும். தடையாக ஊக்குவிக்கின்ற நோக்கத்தில் போய் நம்ம தடை பண்ணக்கூடாது. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊக்கணும். ஜபத்தோடு ஊக்குவிக்கலாம். 26வது வசனம் பார்த்தோன்னா, சத்தியத்தை அறிவு அடைந்த பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்த வேறொரு பலி இல்லாமல் போயிட்டு. அப்போ இங்கே பாவம் மனப்பூர்வமாய் பாவம் செய்துன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த பாவம் அங்கே இருக்கிற சூழ்நிலையை வைத்து சொல்ல வேண்டும். அந்த கான்டெக்ஸ்டுக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கு. அது என்ன பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, பின்னாடி போக பார்க்குறாங்க. ஸோ அந்த பின்னாடி போய் கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு பலியை வச்சிடலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி பாவம் இந்த இப்போ நம்ம செய்ய முடியாது, ஏன்னா இல்லாமல் போயிடுச்சு. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த பாவம் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டின்ஸ்னால மட்டும்தான், யூதர்கள் மட்டும்தான் செய்யக்கூடும் அப்படின்னு. அது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, எப்ரேயர் 2:2 போட்டிருக்காரு. 3, 7, 8, 6, 4 எல்லாம் அது போட்டிருக்கு. அதை எப்படி செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய சொந்த சித்தத்தினால் சூழ்நிலைகளை பார்த்து செய்கிறவர்களாக இருக்காங்க. அப்போ இந்த பாவம் எதெல்லாம் இதற்கு வராதுன்னு, இப்போ இந்த பாவத்தை வராதுன்னு பார்த்தா, நம்ம அறியாமல் செய்கிற பாவத்தெல்லாம் வச்சு இது கூட ஈக்குவல் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறது, அது வேதத்தை கான்டெக்ஸ்டுக்கு மாறாக சொல்கிறதாக இருக்கும். அது ஏன் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு சுவிசேஷம் முழுவதுமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு அதை அறிவிக்க, அவங்களை அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கும் அவங்களுக்கு கொண்டு வரார். அப்போ அதுக்கெல்லாம் அவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால வருகின்ற பலன் எல்லாமே அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி இப்போ போகிறேன்னு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, தே ஆர் சின்னிங் ஆஃப்டர் ஃபுல்லி நோயிங் வெல் திஸ் இஸ் தி சாக்ரிஃபைஸ். ஸோ இதை இப்போ நம்ம கான்டெக்ட்ஸில் இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லணுன்னா, இப்போ நம்ம காஸ்பல் எல்லாம் சொல்கிறோம், கேட்டுக்கிறாங்க, கரெக்ட்லாம் சொல்கிறோம். ஆனால் திருப்பி அவங்களுடைய பழைய வழினா பழைய கடவுள்கிட்ட போயிடுறது. பாவ வழி நம்ம பாவ சுபாவத்தில் செய்கிறது வேற, இட்ஸ் அகெயின்ஸ்ட் காட். பட் ரிஜெக்டிங் கிரைஸ்ட், அதுதான் இங்கே the point is, when you reject Christ as the only way, then you have no other way. நீங்கள் என்ன பண்ணாலும் no other sacrifice is there. So they want to do that. அது ஆனால் இன்னொரு சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏற்றுக்கொண்டவர்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ரட்சிப்பு நிலையானது அப்படி சொல்கிறாங்க. இவங்க பேக்ஸ்லைட் ஆயிடுறாங்க. பேக்ஸ்லைட் ஆகிட்டு அப்படி போனால் அடுத்த வசனம் சொல்லுது, ஃபியர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் they will not have rewards. They will be exposed. 27th verse. There awaits a fearful judgment and a fiery indignation. But if they reject Christ as a only sacrifice for their lives, then they go to eternal banishment. இது டியூட்ரானமி 17:2-7 பார்க்கலாம். நம்ம அங்கேருந்து இதை எடுக்கலாம். அங்கே டியூட்ரானமி 17:2-7 ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா, டியூட்ரானமியில் எல்லா பாவத்துக்கும் கல்லடிச்சு சாவடணும்னு இல்லை. முக்கியமாக யார் நியாயப்பிரமாணத்தை தள்ளி விட்டு விக்கிரகத்துக்கு போகிறாங்க, அவங்கள என்ன பண்ணணும், கல்லடிச்சு சாவடிக்கணும். மற்றதுக்கெல்லாம் சில கரெக்ஷன்ஸு இருக்குது. ஆனால் அந்த அப்பாஸ்டசி போகிறப்போ வித்தவுட் மர்சி தே ஹாவ் டு பி கில்ட் வித் 2 or 3 witnesses.
ஸோ தட் இஸ் த கான்டெக்ஸ்ட். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம காமனாக எத்தனை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் 29வது வசனம் படித்தோம்னா அதுலேயும் பார்த்தோம்னா, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இங்கே பார்த்தா 3 விதமான பாவத்தை, எவ்வளோ கொடிய பாவன்றதை அதை அவர் விளக்குறார். அவர் என்னென்ன சொல்கிறார் பாருங்க. ட்ரெட்டிங் அண்டர் த ஃபுட் த சன் ஆஃப் காட், அது யாருக்கு விரோதமானது? குமாரனை யார் அனுப்புனது? ஃபாதர். ஸோ இட்ஸ் அ சின் அகேன்ஸ்ட் தி ஃபாதர். ரெண்டாவது பார்த்தா கவுண்டிங் த பிளட் நியூ டெஸ்டமென்ட் அன்ஹோலி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வந்து காமனாக சொல்லிடுது. அப்போ தட் இஸ் அ சின் அகேன்ஸ்ட் த சன் கிரைஸ்ட். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பைஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த மனதை வந்து கன்விக்ட் பண்ணுற அந்த காரியத்தை டிஸ்பைஸ் பண்ணுற. ஸோ இட்ஸ் அ சின் அகெயின்ஸ்ட் த ட்ரினிட்டேரியன் காட். ஸோ அதனால் அது வந்து மிக மிக பெரிய பாவம் அப்படின்றத சொல்கிறார். அப்போ வந்து அங்கே வந்து இருக்கிற யூதர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு ஏற்றுக்கொண்டு, இல்லை மன அளவில் ஏற்றுக்கொண்டு வந்துட்டு பின்னால் போனால் நீங்கள் இவ்வளோ இந்த பாவம் இவ்வளோ கொடியதாக இருக்குது அப்படின்றத இங்கே எடுத்துக்காட்டுறாரு. திஸ் இஸ் அப்பாஸ்டசி, துரோகம் அப்படின்னு சொல்லலாம். 30வது வசனத்தில் பார்த்தோம்னா, அப்படி செய்கிறவங்களுக்கு சர்டன்லி கண்டிப்பாக தண்டனை உண்டு. நம்ம காலகட்டத்தில் பார்த்தோம்னா கிறிஸ்துவை இந்த பாவத்தை எல்லாம் ஒரே வார்த்தையில் போட்டலாம், அவிசுவாசம், அன்பிலீஃப். when they reject Christ, when they reject Christ, they estimate that Christ is no good for them, Christ's blood is not enough for them. அப்படி அதானே சொல்கிறோம் ரிஜெக்ட் பண்ணுறப்போ, நானே பார்த்துக்கிறேன், தேவையில்லை. ஸோ இட் இஸ் அன்பிலீஃப் விச் இஸ் ஃபார் அவர் கேஸ். அவங்கள அங்கே அது வந்து இட் வில் மீட் த ஃபுல் ஜஸ்டிஸ் ஆஃப் காட். ஸோ தென் யூ ஃபால் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். ஆனால் 32வது வசனம் பார்த்தா அவர் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதை பார்க்கலாம். முந்தின நாளத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்தமாகப்பட்டிருந்த அந்த நாட்கள் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சந்தித்தீர்களே அப்படின்றார். அப்போ அவங்க தே ஆர் ஃபார்ம் பட் தே ஆர் லுக்கிங் த டைப் ஆஃப் லுக்கிங் டு கோ பேக், ஏன்னா அந்த பர்சிக்யூஷன் இருக்கனால. ஸோ ஹீஸ் என்கரேஜிங் தெம். எப்படின்னா அவங்க பாஸ்ட் அஃப்ளிக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்து என்கரேஜ் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ அவங்க பர்சிக்யூஷன் பார்த்தா 2 விதமான பர்சிக்யூஷன் சொல்லப்பட்டிருக்கு. 33 நிந்தைகளாலும் உபத்திரவங்களும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டவங்களால் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் ஆனீர்கள் அப்படின்னு. நிந்தைகள், உபத்திரவங்கள், வேடிக்கை. அப்போ வந்து தேவர் மேட் அ கேசிங் ஸ்டாக் மற்றவங்களுக்கு. இல்லை அது எங்கேப்பா ரோமன் பீஸ்ட்டுகள் எல்லாம் விட்டு கிறிஸ்டியன்ஸை எல்லாம் பார்த்து சிரிச்சின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஹிஸ்ட்ரி ஆல்சோ சேஸ் தட். ஸோ லைக் தட் தேவர் மேட் அ கேசிங் ஸ்டாக். நான் அது மட்டும் இல்லாத நிந்தைகள், ரீவாயில் தான். இந்த ரீவாயில்னு சொல்கிறப்போ இப்போ ஒரு மற்றொரு மதத்தை, இப்போ நான் வந்து திடீர்னு நம்ம வீட்டில் சாதாரணமாக கிறிஸ்துவ வீட்லேயோ இல்லை மற்ற மதத்தை சார்ந்த வீட்டில் இருந்துட்டு நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோன்னா நம்ம வழிகள் மாறப்படுகிறது இல்லை. அப்போ வீட்டில் இருக்கு என்ன சொல்லுவாங்க, இவர் பெரிய அப்படின்னு கிறிஸ்தவ வீட்டில் சொல்லுவாங்க. மற்றவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்க. வந்து நீ இதை பண்ணு சொன்னால் பண்ணலன்னா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக திட்டுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கே இருந்த யூதர்களுக்கு வந்து அவங்க அந்த பலியினெல்லாம் போயிட்டு சேராதனால தே மேட் லாட் ஆஃப் ரிவைலிங், நிந்தைகள் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு தே கேம் அப் டில் திஸ் பாயிண்ட். அதை அவங்க நினைவுக்கு கொண்டு வர்றாரு. 34வது வசனம் பார்த்தாலும் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் எனக்கு கொடுத்த பரிசுத்தம் என்று பரலோகத்தில் அதிக மேன்மை என்று அறிந்து உங்கள்லாம். அப்போ அவங்களுடைய ஆஸ்தியெல்லாம் அவங்க ஆஸ்தி வந்து அந்த மாதிரி நிந்தை வந்துச்சு. அந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான்ன்ற வார்த்தை கிரீக்கில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது நிந்தை வந்து இப்போ ஆஸ்தியை பற்றி இங்கே பேசுகிறாங்க. இந்த ஆஸ்தி என்ன குறிக்குதுன்னா, அவங்க ஆஸ்தியெல்லாம் கூட எடுக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ எப்படி சில குடும்பங்களில் சொல்லுவாங்கள்ல, நீ அதுக்கு போனேன்னா நான் உனக்கு வர எந்த சொத்தையும் தரமாட்டேன், இஷ்டம் தான். சாது சுந்தர் சிங் அப்படி தான் வந்தார். எல்லாத்தையும் விட்டு
வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி ஆஸ்தியெல்லாம் அவங்க அவங்க அவங்கக்கிட்டேருந்து எடுக்கப்பட்ட போதும் கூட நீங்கள் கரெக்டாக வந்தீங்களே அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்க அறிந்திருந்தாங்க இதை விட ஹெவன்லி ஆஸ்தி இருக்குன்னு, பரலோக இன்ஹெரிட்டன்ஸை இருக்குன்னு அறிந்திருந்தனால அவங்களால கொடுத்துட்டு வர முடிஞ்சது. ஸோ அதை நினைவுபடுத்த அவங்கள உற்சாக படுத்துறாரு. அப்புறம் 35வது வசனம், நாட் டு த்ரோ அவே தட் கரேஜ். அந்த மாதிரி இருந்த உங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அந்த அவங்கள தொடர்ந்து நீங்கள் முன் வாங்க அப்படின்னு சொல்கிறார். 35 பார்க்குறப்போ, ஆகையால் மிகுந்த பலனுக்கு உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்போ இந்த பர்சிக்யூஷனில் வந்து என்ன தேவைன்னா என்டியூரன்ஸ், நிலைத்து இருக்கணும். கஷ்டம், அது மிக மிக முக்கியமாக சொல்கிறார். அப்போ அந்த பேஷன்ஸுன்றது வந்து மிக 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 அவசியமாக இருக்குது. அதுதான் அவங்கள உருவாக்குறதாக இருக்குது. அது நம்மையும் உருவாக்குற ஒரு காரியமாக இருக்கார். அப்புறம் அவங்கள திருப்பி 37 அவர் திரும்பும் மீண்டும் வருவார். ஹி வில் ஷுவர்லி கம். 38 வந்து த ஜஸ்ட் ஷல் லிவ் பை ஃபெய்த். அது ஹாபக்குக்கில் ஃபஸ்ட்டு ஹாபக்குக் 2:4 இருக்குது. பால் ரிப்பீட்ஸ் இட் இன் ரோமன் 1:17 அண்ட் கலேஷியன் 3:11. ஸோ நீங்கள் அதில் இதுலேருந்து பின்வாங்கி போயிடாதுங்க. அவங்களில் கடவுளுக்கு எந்த ஒரு ப்ளஷரும் இல்லை பின்வாங்கினா. அது இப்போ இங்கே அப்போஸ்தலர்ல பார்க்குறப்போ அங்கே சைமன் இருக்கான்ல, சைமன் த சார்சரர், ஃபஸ்ட்டு அவன் ஏற்றுக்கொள்கிறான் 8வது வசனத்தில். அந்த வசனத்தை படித்தோம்னா ஆக்ஸ் சாப்டர் 8:13. அப்பொழுது சீமானும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அப்போ அவன் ஞானஸ்நானம்லாம் கூட பெற்றுக்கொள்கிறான். ஆனால் 21வது வசனத்தில் பாருங்க, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு 21 உன் இருதயம் தேவனுக்கு முன் செம்மையாக இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அப்போ அவன் அப்படி சொல்கிறப்போ அவன் முதல்ல அந்த எடுத்த அந்த மாற்றம் வந்து ஒரு மனதளவில் எடுத்த மாதிரி தெரில, சும்மா இன்டலெக்சுவல் அசன்ட் அங்கே நடந்த காரியங்களை பார்த்து எடுத்த மாதிரி இருக்குது. அதனால் 21, 22 திருப்பி பங்கு இல்லாத போயிடும்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி அவங்க சிலர் இருந்தால் நீங்கள் முன்னாடி வாங்க ஃபெய்த்தில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வி ஷுட் நாட் பி லைக் ஷ்ரிங்கிங் பேக் டைம். ஷ்ரிங்கிங் பேக் டைமுக்கு வந்து அழிவுக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்ம முன்னாடி போகும்போது we are going for the saving of our soul. ஸோ ஒருவேளை ரட்சிக்கப்படாத யூதர்கள் பின்னாடி போனால் பேனிஷ்மெண்ட்டு, ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து வசனத்தை விட்டு பின்னாடி போனால் அதிக கடினம் இந்த உலகத்தில். அப்புறம் என்ன ஆகும்? they lose the rewards. So he is encouraging them to go forward and fulfill God's purpose. So how can we take this as in what are the things which can help us through this verses ன்னு பார்த்தா இந்த கேள்வியை நம்மளே கேட்டுக்கொள்ளலாம். வேர் ஐ எம் கோயிங் இன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எங்கே போயிட்டுருக்கேன். அதோட ரெண்டாவது வந்து am I drawing near to God or drifting away from him. கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி வரோமா ஆறு தூரம் போயிட்டு இருக்கோம். சில டைமில் நம்ம சர்ச்சைக்கு டெய்லி வந்துனுக்கலாம், ஆனால் கடவுளுக்கு நம்மளுக்கு ஒரு சில மைல்கள் இருக்கலாம். நான் am I standing firm in my confession of faith or shrinking back. என்னுடைய விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன்னா, விசுவாசத்தில் உறுதியாக சொல்கிறப்போ ரட்சிப்புக்குரிய விசுவாசம் அதில் ஒரு வேளை உறுதியாக இருப்போம். நம்ம வாழ்க்கையில் கடவுள் சொல்லுகின்ற வாழ்க்கையில் நடக்கும்போது எப்படி நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்குமா. அப்புறம் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, அவங்க வந்து இந்த மாதிரி பர்சிக்யூஷன் இருந்தனால அவங்க சபை கூடுதலை விட்டு வராமல் போகிறாங்க. அதனால் எஸ்கேப் ரூட்டை பார்க்குறாங்க. ஸோ am I gathering or am I forsaking? வரேன்னா இல்லாட்டி ஒத்தி வச்சிடறேன்னா சபை கூடுதல். அப்புறம் மற்றவர்களை வந்து உற்சாகப்படுத்துறேன்னா
am I stimulating or damaging? So these are the questions which we can ponder upon. So this is Hebrews chapter 10. அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேலைக்காக அப்பா கடவுளே உமது வசனங்களை நாங்கள் கேட்டோம் அப்பா. அப்பா அதன்படி நாங்கள் விசுவாசித்து இந்த எங்கள் இருதயத்தில் எழுதி கொண்டு அதன்படியே நடக்கணும் அப்பா கடவுளே. நீரே எங்களோடு வழி நடத்தும். உமது கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தும் அப்பா கடவுளே. உமது வசனம் எங்களுக்கு எப்பொழுதும் உணவாக இருக்கட்டும் கடவுளே. நாங்கள் வழிமறாதபடிக்கு நீர் எங்களை பலப்படுத்தி மற்றவர்களுக்கு அதை பற்றி சொல்லும்போதே எங்களை ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தந்தலும் அப்பா கடவுளே. எப்பொழுதும் எங்கேயும் உமது நாமம் மட்டுமே மகிமைப்படும். நீர் எங்களை பயன்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.